अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह लि सदरी व यस्सिर लि अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हु क़ौली। रब्बி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம லுகத்துல் அரபியாவுடைய 25 கிளாஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி 26வது செஷன் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன தகவல், நான் இந்த செஷன் டியூஸ்டேவே போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அல்லாஹுக்காக என்னை மன்னிச்சிருங்க. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இந்த டிலே ஆகாமல் டியூஸ்டே அன்றைக்கி கரெக்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். சரிங்களாம்மா? இன்றைக்கி நம்ம அந்த ஆல்ரெடி பார்த்த லெசன், அதாவது நம்ம 13th லெசன் தானே பார்த்துட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துட்ருக்குறோம் இல்லைங்களா? ஹா உ லா இ, அந்த வார்த்தை, அதனுடைய தர்கீப் என்ன, அதை நம்ம எப்படி சொல்லணும், அது எப்படியெல்லாம் சென்டென்ஸில் பயன்படுத்தப்பட்டிருக்குது, எதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம போன செஷனில் டீப்பாக நம்ம பார்த்தோம். ஆமாவா? ஓகே, இன்றைக்கி நம்ம அதே பார்ட்டு தான். இன்னும் கொஞ்சம் தம்ரீன் மிச்சம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அதை கண்டினியூ பண்ணி முடிக்க போகிறோம். சரிங்களா? முந்தின கிளாஸஸை பார்க்காதவங்க உங்களுடைய கிளாஸஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லா கிளாஸஸோடைய லிங்க்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த கிளாஸை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கம்மா. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த தம்ரீன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை அது ஒருமையில் இருக்கும், அதை நம்ம பன்மையில் மாற்றி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினோம். ஆமாவா? ஓகே, இப்போ அடுத்த தம்ரீன், 3வது தம்ரீன் என்னன்னு பாருங்கள். நான் இது ஹெட்டிங் வாசிக்கிறேன். அதிஃப் இல் அஸ்மா அல் ஆத்தியத்த மர்ரத்தன் இலஸ் மின் ஸாரிஹின் ஸாஹிரின் வ உஹ்ரா இலா ஸமீரின் கமா ஹுவ முவத்தஹுன் ஃபில் மிசாலி. சரிங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மிசால், அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அது மாதிரியே கொடுக்கப்பட்டிருக்கிற இஸ்முக்களை முதல்ல ஒரு குறிப்பு பெயர் சொல்லோட இணைங்க. அதாவது முதாஃப் இலைஹியாக நம்ம அதை கொண்டு வரணும். மறுபடியும் அதே இஸ்மை ஒரு தமீரோட இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு இஸ்மை கொடுத்துருக்காங்க, அந்த இஸ்மை பயன்படுத்தி ஒரு முதாஃப் இலைஹி ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரணும். அதே இஸ்மை மறுபடியும் ஒரு தமீரோட முதாஃப் இலைஹின்னு சொல்கிறத விட ஒரு குறிப்பு பெயர் சொல். சரிங்களா? குறிப்பிட்ட ஒரு நபருடைய அப்படின்னு நம்ம பேசுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளை கொண்டு வர சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது என்ன அப்படின்னா, அதே இஸ்மை ஒரு தமீரோடு நம்ம இணைக்கணும். சரிங்களா? ட்ரை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த மிசாலை பாருங்கள். என்ன கொடுத்துருக்குறாங்க? அபுனாஉன் அப்படின்னா என்ன? மகன்கள். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிற எல்லா இஸ்முமே ப்ளூரல் தான், பன்மை இல்லை தான் பார்க்க போகிறோம், பன்மையான ஃபார்மில் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அபுனாஉன் அப்படின்னா என்ன? மகன்கள். அப்படி தானே? ஸோ அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுடைய மகன்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா எப்படி சொல்கிறது? அபுனாஉ முஹம்மதின் அப்படின்னா என்ன? முஹம்மதுடைய மகன்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய மகன் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அடுத்தது எப்படி பேசுகிறோம் பாருங்கள். அதே அபுனாஉன்னை ஒரு தமீரோட இணைக்கிறோம். அபுனா உஹு, அவனுடைய மகன்கள். சரிதானே? ரைட். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். கொடுத்துருக்கிற இஸ்மை ஒரு குறிப்பு பெயர் சொல்லோடு இணைக்க போகிறோம் முதாஃப் இலைஹிங்கிற ஸ்ட்ரக்சரில். அதே இஸ்மை மறுபடியும் தமீரோட இணைக்க போகிறோம். செய்யலாமா? ஸோ பாருங்கள், அஸ்மா உன், பெயர்கள். சரியா? ஸோ அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? அஸ்மா உத்துல்லாபி அப்படின்னா என்ன? பெயர்கள்னு வந்திருக்கு. அப்போ ஒரு ஆளுடைய பெயர்கள் அப்படின்னு நம்ம பேச முடியாது. அப்போ எப்படி சொல்லலாம்? தாலிபுன் அப்படின்னா என்ன? மாணவன். மாணவனுடைய பன்மை தான் துல்லாபுன். கரெக்டா? அஸ்மா உத்துல்லாபி, மாணவர்களுடைய பெயர்கள். சரியா வருதா? த நேம்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ளூரலில் இருக்கணும். சரியாம்மா? இப்போ சேம் அதே இதை நம்ம ஹும் அப்படிங்கிற தமீரோட இணைக்கணும். எப்படி இணைக்கிறது? அஸ்மா உஹும், அவர்களுடைய பெயர்கள். கரெக்டாக? நீங்கள் எந்த தமீரோட இணைக்கணும், எந்த இஸ்மோட இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சரியா?
ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இது அஸ்மா துல்லாபி அப்படிங்கிறது மாணவர்களுடைய பெயர்கள். அஸ்மா உஹும் அப்படிங்கிறது அவர்களுடைய பெயர்கள். கரெக்டா? அதே மாதிரி தான் அடுத்த ரெண்டும் பாருங்கள். ஜுமலா உ அப்படின்னா என்ன? தோழர்கள் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ப்ளூரல் ஃபார்மில் சொல்லணும். எதோட இணைக்க சொல்கிறாங்க? ஹாமிதோட இணைக்க சொல்கிறாங்க. எப்படி செய்யலாம்? ஜுமலா உ ஹாமிதின், ஹாமிதுடைய தோழர்கள். கரெக்டாக? இப்போ அது எந்த தமீரோட இணைக்க சொல்கிறாங்க? க அப்படிங்கிற தமீரோட இணைக்க சொல்கிறாங்க. எப்படி இணைக்கிறது? ஜுமலா உக, உன்னுடைய தோழர்கள். ஆமாவா? க கி இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? முன்னாடி நிற்கிற ஒரு ஆளை பார்த்து பேசும்போது யூஸ் பண்ணுவோம். ஜுமலா உக்க அப்படின்னா உன்னுடைய முன்னாடி ஒரு ஆண் நிற்கிறாங்க, ஸோ அதனால் உன்னுடைய தோழர்கள்னு சொல்கிறதா இருந்தால் ஜுமலா உக்க. இதே ஒரு பெண்ணு நிற்கிறாங்க, அவங்கள்ட்ட பார்த்து உன்னுடைய தோழர்கள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஜுமலா உக்கி அப்படின்னு வந்திருக்கும். கரெக்டாக? ஓகே. ஸோ இதெல்லாம் புரியுதாமா? ஸோ தர்கீப் வந்து முதாஃப் முதாஃப் இலைஹி தான் தர்கீபு ரெண்டுக்குமே சரி. சரியா? தமீரோட இணைக்கிறதா இருந்தாலும் சரி, இஸ்மோட இணைக்கிறதா இருந்தாலும் சரி, தர்கீப் என்ன? முதாஃப் முதாஃப் இலைஹி தான். சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அஸ்திகா உ அப்படின்னா என்ன? அதுவும் தோழர்கள் தான், ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன இப்போ இங்கே சொல்கிறாங்க? முதர்ரிசி, அல் முதர்ரிசி இந்த வார்த்தையோடு இணைக்க சொல்கிறாங்க. எப்படி செய்கிறது? அஸ்திகா உல் முதர்ரிசி. கரெக்டாக? அஸ்திகா உல் முதர்ரிசி, த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த டீச்சர். சரியா? இங்கே டீச்சர்ஸ்னு வராது, டீச்சருடைய தோழர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் தானே. அப்போ டீச்சர்ஸ்னு வராது, ஒருமையில் தான் நம்ம வந்து முதாஃப் இலைஹியை பயன்படுத்த போகிறோம். அதனால் முதர்ரிசி தான். சரிங்களா? எப்படி சொல்லலாம்? அஸ்திகா உல் முதர்ரிசி, ஆசிரியருடைய தோழர்கள். சரிங்களா? இப்போ அதே இஸ்ம ஒரு தமீரான ஹூவோட இணைக்கிறதா இருந்தால் எப்படி சொல்கிறது? அஸ்திகா உஹு, அவனுடைய தோழர்கள். சரியாம்மா? புரியுதா? ஓகே. இங்கே வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு அஸ்மா துல்லாபி அப்படி அதில் பார்த்தீங்கன்னா முதாஃபும் சரி முதாஃப் இலையும் சரி ரெண்டுமே பன்மையாக தான் இருக்குது. ஆமாவா? அடுத்தது பாருங்கள், ஜுமலா ஹாமிதின் அதில் எப்படி இருக்குது? முதாஃப் வந்து பன்மையில் இருக்குது, ஆனால் முதாஃப் இலைஹி ஒருமையாக தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அஸ்திகா உல் முதர்ரிசிலையும் அஸ்திகா முதாஃப் வந்து எப்படி இருக்குது? பன்மையில் இருக்குது, முதாஃப் இலைஹி ஒருமையில் இருக்குது. ஸோ அப்போது இங்கே என்ன கண்டிஷன்? முதாஃப் சரி முதாஃப் இலையும் சரி எப்படி வேணாலும் இருக்கலாம், முதாஃப் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன் கிடையாது. நம்ம சொல்ல போகிற அந்த பொருளுக்கு தக்கன, சொல்ல போகிற பயன்படுத்த போகிற வார்த்தைக்கு தக்கனதான் முதாஃப் முதாஃப் இலைஹி இருக்கும். சரிங்களாம்மா? புரியுதுங்களா? ரைட். இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். இங்கே நம்மளுக்கு வந்து இந்த விஷயத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ப்ராப்பர் நவுனை வந்து நீங்கள் ஒரு ப்ளூரலான நவுனோட சேர்க்குறீங்க அப்படின்னா அப்போது முதாஃப் அப்படிங்கிறது ப்ளூரலில் இருக்கும், பன்மையில் இருக்கும். முதாஃப் இலைஹி அப்படிங்கிறது அந்த குறிப்பு பெயர் சொல், எந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களோ அந்த வார்த்தையினுடைய ஒருமை தான் இருக்கும். சரிங்களா? இப்போ முஹம்மதின் அப்படின்னு இருக்குன்னா முஹம்மதுகளுடைய அப்படின்னு நம்ம பேச முடியாது. ஆமாவா? ஸோ இந்த கண்டிஷன் இங்கே தான் இங்கே சொல்லித்தராங்க, அதை வந்து மைண்டில் நிறுத்திக்கோங்க. சரியா? நம்ம இதுக்கு முன்னாடி முபுத்ததா ஹபர்லாம் பார்த்தோம். அதெல்லாம் எப்படி சொன்னோம்? நம்ம முபுத்ததா எப்படி இருக்கோ அது மாதிரியே தான் ஹபர் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். முபுத்ததா ஒருமையில் இருந்தால் இதுவும் ஒருமையில் இருக்கணும். சேம் அதே மாதிரி நாத்து மனுவுத்து அதுக்கும் நம்ம அப்படி தான் பார்த்தோம். மனுவுத்து எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் நாத்து இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் முதாஃப் முதாஃப் இலைஹிக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. முதாஃப் ஒருமையில் இருந்ததுன்னா, முதாஃப் பன்மையில் இருந்தாலும் ஒருமையில் இருந்தாலும் கூட நீங்கள் முதாஃப் இலைஹியை வந்து எந்த வார்த்தையை நீங்கள் அங்கே பயன்படுத்த போகிறீங்களோ அதை பொறுத்து தான் முதாஃப் இலைஹி ஒருமையில் வர்றதா இல்லை பன்மையில் வர்றதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சரியாம்மா? ஸோ இதை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி சேர்க்கணும். நம்ம ப்ளூரல் ஃபார்மில் கொடுக்கப்பட்டிருக்கிற இஸ்மை கொஞ்சம் இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? பக்கத்தில் வரக்கூடிய முதாஃப் இலைஹியோட சேர்க்கணும். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் புரியுதா? ரைட். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்து நம்ம 4th எக்ஸசைஸ் என்னங்கிறத பார்த்துடலாமா? ஓகே. 4th எக்ஸசைஸு ஹெட்டிங்கை வாசிக்கிறேன் பாருங்கள். இக்ர இல் மிசால சும்ம ஹவ்விலில் ஜுமலல் ஆத்தியத்தை மிஸ்லஹு. சரிங்களா?
அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உதாரணத்தை பார்த்து அதை வாசித்து பார்த்துட்டு அது மாதிரியே நீ மாற்று, மற்ற ஜும்லாக்களையும் அது மாதிரியே நீ மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு. எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஃபஸ்ட்டு மிசாலில் பாருங்கள். அத்தாலிபு ذهب இலல் மத்அமி. நான் ஹோட்டலுக்கு வந்து முன்னாடி செஷனில் வந்து முத்தஇம் அப்படின்னு சொல்லிட்டேன். சாரி, இலல் மத்அமி சரிங்களா. ஹோட்டலுக்கு வந்து மத்அமுன் சரிங்களா. மத்அமுன் சரிங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், இலா இருக்கிறதுனால இலல் மத்அமி சரிங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா அத்தாலிபு அந்த மாணவன் ذهب சென்றான், இலல் மத்அமி எது ஹோட்டலுக்கு சென்றான், அந்த மாணவன் ஹோட்டலுக்கு சென்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அத்தாலிபு அப்படின்னு தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஜும்லா வந்து ஒரு ஜும்லா இஸ்மியா தான் சரிங்களா. அப்போ அத்தாலிபு அப்படிங்கிறது முபுத்ததா, ذهب இலல் மத்அமி அப்படிங்கிறது ஃபுல்லாகவுமே ஹபர். நான் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்குறோம். முபுத்ததா ஒரு வார்த்தையாகவும் ஹபர் வந்து மொத்தமாக ஒரு ஜும்லாவாக கூட வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினோம் ப்ரீவியஸ் கிளாஸஸில். அது வந்து ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது இங்கே வந்து ஹபர் எப்படி வந்திருக்கு, ஒரு ஃபுல் ஜும்லாவாகவே வந்திருக்குது. என்ன ஜும்லாவாக வந்திருக்கு, ஜும்லா ஃபியலியாவாக வந்திருக்குது. அப்போ ذهبங்கிறது ஃபியலு, இலல் மத்அமி அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லணும், ஜாரு மஜ்ரூர், அவ்வளோதான் சரிங்களா. ذهبங்கிற ஃபியலு, அதில் ஹுவ அப்படிங்கிற ஃபாயில் மறைஞ்சிருக்குது, முஸ்தத்திராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் சரியா. ஸோ இது இங்கே என்னென்னு புரியுதா. அத்தாலிபு அப்படிங்கிறது முபுத்ததா, ذهب இலல் மத்அமி அப்படிங்கிறது வந்து ஹபர், ஃபுல்லாக ஹபர் தான். இங்கே ஹபர் வந்து ஒரு முழு சென்டென்ஸாக இருக்குது, ஜும்லா ஃபியலியாவாக வந்திருக்குது சரிங்களாம்மா. ஓகே, இதுதான் வந்து உதாரணத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜும்லாவை என்னவா மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். அத்துல்லாபு ذهبு இலல் மத்அமி, மாணவர்கள் ஹோட்டலுக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு பன்மையாக மாற்றிருக்கிறாங்க சரிதானே. அத்தாலிபுங்கிறது துல்லாபுன்னு மாறி இருக்குது, ذهبங்கிறது ذهبு அப்படின்னு மாறி இருக்குது. ஸோ இது மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒருமையான வாக்கியத்தை நம்ம வந்து பன்மையாக மாற்ற போகிறோம் சரிங்களா. செய்யலாமா. இப்போ அடுத்த பேஜில் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அத்தாலிபு ஜலச ஃபில் ஃபஸ்லி, அந்த மாணவன் வகுப்பறையில் அமர்ந்தான் சரிங்களா. ரைட். அப்போ இங்கே என்னவா மாற்றணும், அந்த மாணவர்கள் வகுப்பறையில் அமர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி மாற்றணும். எப்படி மாற்றலாம், தாலிபு ப்ளூரல் என்ன, துல்லாபு, ஜலச ப்ளூரல் என்ன, ஜலசு. ஆமாவா, நிறைய பேர் இருந்தாங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, ஜலசு அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ இங்கே வந்து சொல்லுங்கள். அத்துல்லாபு ஜலசு ஃபில் ஃபஸ்லி, மாணவர்கள் வகுப்பறையில் அமர்ந்தார்கள் சரிங்களா. மாற்றிட்டோமா. த ஸ்டூடெண்ட்ஸ் சாட் இன்சைட் த கிளாஸ் ரூம் சரியா. ஓகே. ஸோ இப்போ இங்கே இந்த தர்கீப் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான். அத்தாலிபு அப்படிங்கிறது தான் முபுத்ததா, ஜலச ஃபில் ஃபஸ்லி அப்படிங்கிறது ஹபர். ஹபர் இங்கே எப்படி வந்திருக்குது, 3 சென்டென்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஹபர் வந்து ஒரு ஜும்லாவாகவே வந்திருக்கும், ஜும்லா ஃபியலியாவாகவே வந்திருக்கும் சரிங்களா. ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள். அல் முதர்ரிசு ஹரஜ மினல் மதுரசதி, ஆசிரியர் ஸ்கூலிலிருந்து வெளியேறி விட்டார் சரிங்களா. இப்போ என்ன சொல்லணும், நம்ம அதை பன்மையில் மாற்றணும். ஆசிரியர்கள் வகுப்பறையிலிருந்து வெளியேறி விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாமா. எப்படி சொல்கிறது, அல் முதர்ரிசூன, முதர்ரிசு அப்படின்னா ஒரு ஆசிரியர், நிறைய ஆசிரியர்கள் அதுக்கான பன்மை என்ன, அல் முதர்ரிசூன ஹரஜு சரிங்களா. ஹரஜு மினல் மதுரசதி, ஆசிரியர்கள் வகுப்பறையிலிருந்து வெளியேறி விட்டார்கள் கரெக்டா. ரைட். அல் முதர்ரிசூன அப்படிங்கிறது தான் முபுத்ததா, ஹரஜு மினல் மதுரசதி அப்படிங்கிறது தான் ஹபர். ஹபர் எப்படி இருக்குது, ஒரு ஜும்லாவாக இருக்குது. என்ன ஜும்லா, ஜும்லா ஃபியலியாவாக இருக்குது சரிங்களா. ரைட். இப்போது லாஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். அத்தாஜிரு ذهب இல சூகி, வியாபாரி
மார்க்கெட்டிற்கு சென்றுள்ளார், கடை வீதிக்கு சென்றுள்ளார். சரிங்களா? இப்போ நம்ம இது எப்படி பன்மையாக மாற்றணும்? வியாபாரிகள் கடை வீதிக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு மாற்றணும். சரியா? இப்போ எப்படி மாற்றுறது? தாஜிருன் அப்படிங்கிறதுக்கான ப்ளூரல் என்ன? துஜ்ஜாரு. ஆமாவா? ஜஹபக்கு ப்ளூரல் என்ன? ஜஹபு. நிறைய ஆண்கள் சேர்ந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஜஹபு. அப்போ இப்போ எப்படி சென்டென்ஸ் வரும்? அத்துஜ்ஜாரு ஜஹபு இல சூக்கி. வியாபாரிகள் கடைவீதிக்கு சென்றிருக்கிறார்கள். The merchants went to the market. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே தர்கீபு அதே தான். அத்துஜாரு அப்படிங்கிறது தான் முபுததா, ஜஹபு இல சூக்கி அப்படிங்கிறது ஹபர். இங்கே ஹபர் வந்து ஜும்லாவாக இருக்குது, ஜும்லா ஃபியலியாவாக இருக்குது. ஜஹபு அப்படிங்கிறது தான் ஃபியலு. என்ன தமீர் மறைஞ்சிருக்குது? ஹும் அப்படிங்கிற தமீர் வந்து ஃபாயில் வந்து மறைஞ்சிருக்குது. சரிங்களா? இல சூக்கி அப்படிங்கிறது வந்து ஜாரு மஜ்ரூர். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ இது புரியுதா? ஒரு ஜும்லா தந்திருக்கிறாங்க, அதை வந்து நம்ம பன்மையாக மாற்றணும். அதாவது ஒருமையில் தந்திருக்கிற ஜும்லாவை பன்மையாக மாற்றிருக்கிறோம். அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ். ஈஸியான எக்ஸசைஸ் தான். சரிங்களா? இப்போ அடுத்து 5வது எக்ஸசைஸ் என்னென்னு பார்க்கலாமா? இது ஈஸி தான். ஜஸ்ட்டு நம்ம படித்து எழுத போகிறோம், வாசித்து எழுத போகிறோம். இக்கிற வக்துப், எழுது வாசி, ரீட் அண்ட் ரைட். சரிங்களா? கரெக்டாக ஹரக்கட்ஸு போட்டு பொருள் வச்சு தர்கீப் சொல்ல போகிறோம். சொல்லலாமா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். அத்துல்லாபு ஃபில் ஃபஸ்லி. அத்துல்லாபு ஃபில் ஃபஸ்லி அப்படின்னா மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கிறார்கள். The students are in the classroom. Students. சரிங்களா? மாணவர்கள். அத்துல்லாபு அப்படிங்கிறது தான் முபுததா, ஃபில் ஃபஸ்லி அப்படிங்கிறது ஹபரு, ஜாரு மஜ்ரூரு, ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். மன் ஹாஉலா இல் அவுலாது. சரிங்களா? என்ன கேட்குறாங்க? வலதுன் அப்படிங்கிறதுக்கான ப்ளூரல் தான் அவுலாது. ஆமாவா? ஸோ சிறுவர்கள். என்ன கேட்குறாங்க? இந்த சிறுவர்கள் யார்? ஹூ ஆர் தீஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? ஹும் அபுனாவுக்க. சரிங்களா? உங்களுடைய அது என்ன கேட்குறாங்கன்னா ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அவர்கள் உன்னுடைய மகன்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அவங்கெல்லாம் உங்களுடைய பிள்ளைங்களா, உங்களுடைய பசங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். லா, இல்லை. ஹும் அபுனாஉ அஹி. சரிங்களா? அவர்கள் என்னுடைய சகோதரருடைய மகன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புரியுதுங்களாம்மா? ஸோ இங்கே வந்து லா அப்படிங்கிறது வந்து ஹர்ஃபுல் ஜவாபு, ஹும் அப்படிங்கிறது தான் வந்து என்னது? முபுததா, அபுனாஉ அப்படிங்கிறது ஹபரு, அஹி அப்படிங்கிறது முதாஃப் முதாஃப் இலைஹியாக இருக்குது. யா வந்து முதக்கல்லிமுடைய யா. சரிங்களா? புரியுதுங்களா இது? ஓகே. இப்போ 3வது சென்டென்ஸ் பாருங்கள். மன் ஹாஉலா இன் நாசு. இந்த மனிதர்கள் யார்? ஹூ ஆர் தீஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஹும் ஹுஜ்ஜாஜுன் மின் துர்க்கியா. சரிங்களா? இவர்கள் ஹஜ்ஜு செய்தவர்கள். எங்கேருந்து வர்றாங்க தெரியுமா? துருக்கியிலேருந்து வர்றாங்க அப்படின்னு ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. ஸோ இங்கே இப்போ தர்கீப் எப்படி சொல்கிறது? ஹும் அப்படிங்கிறது முபுததா, ஹுஜ்ஜாஜுன் அப்படிங்கிறது தான் ஹபரு, மின் துர்க்கியா அப்படிங்கிறது என்னென்னா ஜாருன் மஜ்ரூருன். அவ்வளோதான் சொல்லணும். ஹபர் டூன்லாம் சொல்லக்கூடாது. ஹபர் வந்து ஹுஜ்ஜாஜுன் மட்டும்தான் ஹபர். கூடுதலாக அவங்கள பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன தர்கீப்பில் வச்சுருக்குறாங்க, பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் சொன்னால் போதுமானது. சரிங்களா? தீஸ் பீப்புள் ஆர் த ஹாஜிஸ் ஃப்ரம் துர்க்கி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாம்மா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள். ஐன துஜ்ஜாரு, வேர் ஆர் த மர்ச்சன்ட்ஸ். எங்கே அந்த வியாபாரிகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது எல்லாமே என்ன? இஸ்முக்கள் எல்லாமே வந்து பன்மையில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? வியாபாரிகள் எங்கே? வேர் ஆர் த மர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். ஜஹபு
அவர்கள் சென்றார்கள். இலசூக்கி கடைவீதிக்கு, அவர்கள் கடைவீதிக்கு சென்றுள்ளார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? தே வென்ட் டு த மார்க்கெட். சரியா? ஸோ இங்கே தஹபு அப்படிங்கிறது ஃபியல். அப்போ இது என்ன ஜும்லா ஃபியலியாவாக இருக்குது. தஹபு அப்படிங்கிறது ஃபியலு, ஃபாயிலான ஹும் அப்படிங்கிறது வந்து மறைஞ்சிருக்குது, முஸ்தத்தீராக இருக்குது. இலசூக்கி அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூர். இலாங்கிறது ஜாரு, அசூக்கி அப்படிங்கிறது மஜ்ரூர். சரிங்களாம்மா? அடுத்த சென்டென்ஸை பாருங்கள். மன் ஹா உலா இர் ரிஜாலு. ரஜுலுன் அப்படிங்கிறதுக்கான ப்ளூரல் தான் ரிஜாலுன். ஆமாவா? மன் ஹா உலா இர் ரிஜாலு. இந்த மனிதர்கள் யார்? அன்னாஸ் அப்படின்னாலும் மனிதர்கள் தான், ரிஜாலுன் அப்படின்னாலும் மனிதர்கள் தான். சரிங்களாம்மா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். இந்த மனிதர்கள் யார்? ஹூ ஆர் தீஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹும் அவர்கள், துயூஃபுன் அப்படின்னா என்ன? கெஸ்ட், விருந்தினர்கள், அவர்கள் விருந்தாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹும் அப்படிங்கிறது முபுத்ததா, துயூஃபுன் அப்படிங்கிறது வந்து ஹபராக இருக்குது. துயூஃபுன் அப்படிங்கிறது பன்மை, தைஃபுன் அப்படின்னா ஒருமை, துயூஃபுன் அப்படிங்கிறது பன்மை, விருந்தாளிகள் அப்படின்னு அர்த்தம். சரியா? புரியுதுங்களாம்மா? ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். அல் ஃபல்லாஹூன அப்படின்னா என்ன? விவசாயிகள். சரியா? பன்மை, விவசாயிகள். ஃபில் ஹுக்கூலி வ அபுனா உஹும் ஃபில் மதுரசதி. ஹுக்கூலி அப்படின்னா என்ன தெரியுமா? வயல்கள் அப்படின்னு அர்த்தம். விவசாயிகள் வயல்களில் இருக்கிறார்கள், இன்னும் அவர்களுடைய மகன்கள் பள்ளியில் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அதாவது ஹக்குலுன் அப்படின்னா வயல்னு அர்த்தம், ஃபீல்டு. அப்போ வயல்கள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்கிறது? ஹுக்கூலி. சரிங்களா? அல் ஹுக்கூலி அப்படிங்கிறது வயல்கள். சரிங்களா? அல் ஃபல்லாஹூன ஃபில் ஹுக்கூலி. சரிங்களா? த ஃபார்மர்ஸ் ஆர் இன் தயர் ஃபீல்ட்ஸ். சரிங்களா? எல்லாரும் ஒரே வயலில் இருக்க முடியாது, அவங்கவுங்க வயலில் தான் அவங்கவுங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ வயல்களில் விவசாயிகள் இருக்கிறார்கள், இன்னும் அவர்களுடைய மகன்கள், வபுனா உஹும் இன்னும் அவர்களுடைய மகன்கள், ஃபில் மதுரசதி பள்ளியில் இருக்கிறார்கள், அதாவது ஸ்கூலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு ஜும்லா ஜும்லா இஸ்மியா தான். 2 ஜும்லா இஸ்மியாவை வாவ் அப்படிங்கிற அத்துஃபை கொண்டு இணைச்சிருக்காங்க. அல் ஃபல்லாஹூன இது என்னது? இஸ்மு, ஆனால் ஜம்முல இருக்குது, ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. சரிங்களா? முபுத்ததா. ஃபில் ஹுக்கூலி அப்படிங்கிறது தான் ஹபரு, ஜாரு மஜ்ரூரு. வாவுங்கிறது அத்துஃபு. அபுனா உஹு முதாஃப் இலைஹி. அபுனா உ அப்படிங்கிறது தான் முபுத்ததா, வஹுவ முதாஃப். ஹும்முங்கிறது முதாஃப் இலைஹி. ஃபில் மதுரசதி அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூரு, ஷிபுஹு ஜும்லா ஹபராக இருக்குது. சரிங்களாம்மா? புரியுதுங்களா? சரி, இப்போ அடுத்தது பாருங்கள். ஐனத் துல்லாபுல் ஜுதூது. புதிய மாணவர்கள் எங்கே? வேர் ஆர் த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஆன்சர் பாருங்கள். பாதுஹும் ஃபில் ஃபஸ்லி. பாதுஹும் அப்படிங்கிறதுக்கான தர்கீபு நான் ஃப்ரெண்ட்லேயே முன்னாடி செஷனில் சொன்னேன், போன கிளாஸில் சொன்னேன். பாதுஹும் அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர்களில் சிலர். பாதுன் அப்படின்னா சிலர் அப்படின்னு அர்த்தம், ஃபியூ, சம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பாதுஹும் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, ஒரு இஸ்மு தமீரோட இணைஞ்சிருக்குது, அந்த தர்கீபு தான் வரும். முதாஃப் இலைஹி. ஃபில் ஃபஸ்லி அப்படிங்கிறது வந்து ஹபர். சரிங்களா? வாவ் அத்துஃபு. பாதுஹும் இந்தல் முதீரி அவர்களில் சிலர் தலைமை ஆசிரியரிடம் இருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? பாதுஹும் ஃபில் ஃபஸ்லி அவர்களில் சிலர் கிளாஸ் ரூமில், வகுப்பறையில் இருக்கிறாங்க, இன்னும் அவர்களில் சிலர் தலைமை ஆசிரியரிடத்தில் இருக்கிறார்கள். சரிங்களா? புரியுதா இப்போ இது? ஓகே, அந்த பாது அப்படிங்கிறது ஒரு இஸ்மு தான். சரிங்களா? பாதுன் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, ஹும் அப்படிங்கிற தமீரோட இணைஞ்சி இங்கே வந்திருக்குது. சரிங்களாம்மா? புரியுதா? ரைட், இப்போ அடுத்தது பாருங்கள். ஆமாமி துஜாருன் கபீருன் அப்படின்னா என்ன? அம்முன் அப்படிங்கிறதுக்கான ப்ளூரல் தான் வந்து, பன்மை தான் வந்து ஆமாமுன். ஆமாவா?
பெரியப்பாக்கள். சரிங்களா? தந்தையுடைய அண்ணா, தந்தையுடைய சகோதரனை தான் அம்முன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அமாமி அப்படின்னா என்னுடைய பெரியப்பாக்கள். சரிங்களா? என்னுடைய பெரியப்பாக்கள் துஜாருன் கிபாருன், பெரிய வியாபாரிகள். என்னுடைய பெரியப்பாக்கள் பெரிய வியாபாரிகள். சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இங்கே வந்து அமாமி அப்படிங்கிறது என்னது? அதுதான் வந்து முபுத்ததா, வஹுவ முதாஃப், யாங்கிறது முதாஃப் இலைஹி, துஜாருன் அப்படிங்கிறது ஹபர். அப்போ கிபாருன் அப்படிங்கிறது என்னது? நாத்தா வந்திருக்கு. துஜாருன் அப்படிங்கிற அந்த மனுவுத்துக்கு நாத்தா கிபாருன் வந்திருக்குது. சரிங்களாம்மா? புரியுதா? இந்த தர்க்கீப் புரியுதா? ரைட். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஹாஉலாஇ இஹ்வதி. இஹ்வதி எதுக்கு வரும்? அஹுன் அப்படிங்கிறதுக்கான ப்ளூரல் தான் வந்து இஹ்வத்துன். ஆமாவா? அஹுன் அப்படின்னா சகோதரன். அப்போ சகோதரர்கள் அப்படிங்கிறதுக்கு இஹ்வத்துன். அப்போ இஹ்வதி அப்படின்னா என்ன? என்னுடைய சகோதரர்கள். இவர்கள் என்னுடைய சகோதரர்கள். தீஸ் ஆர் மை பிரதர்ஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஹாவுலாயி முபுத்ததா, இஹ்வத்தியில் வந்து இஹ்வத்து அப்படிங்கிறது தான் வந்து ஹபரு, வஹுவ முதாஃப், யா அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, முத்தகல்லிமுடைய யா. சரிங்களாம்மா? புரியுதுங்களா இது? ரைட். அடுத்ததை பாருங்கள். ஐன அபுனா ஒக்க யா அலியு. அலியே, உன்னுடைய மகன்கள் எங்கே? அலி, வேர் ஆர் யுவர் சன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஹும் ஃபித் துக்கானி. அவர்கள் கடையில் இருக்கிறார்கள். ஹும் முபுத்ததா, ஃபித் துக்கானி அப்படிங்கிறது தான் ஹபரு, ஜாரு மஜ்ரூரு, ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது. சரிங்களாம்மா? இப்போ அடுத்ததை பாருங்கள். அத்துல்லாபுல் கிபாரு. சரிங்களா? அத்துல்லாபுல் கிபாரு அப்படின்னா என்ன? பெரிய மாணவர்கள். சரிங்களா? ஃபில் மலு அபி. மலு அபுன் அப்படின்னா என்ன தெரியுமா? ப்ளே கிரவுண்ட், அதாவது விளையாடுறதுக்கான கிரவுண்டு, மைதானம். சரிங்களா? இங்கே என்ன சொல்கிறாங்க? அத்துல்லாபுல் கிபாரு ஃபில் மலு அபி, பெரிய மாணவர்கள் ப்ளே கிரவுண்டில், மைதானத்தில் இருக்கிறாங்க, விளையாடக்கூடிய அந்த மைதானத்தில் இருக்கிறாங்க. வத்துல்லாபுல் சிகாரு. வத்துல்லாபுல் சிகாரு, இன்னும் சிறிய மாணவர்கள் ஃபில் ஃபஸ்லி, வகுப்பறையில் இருக்கிறார்கள். சரிங்களா? ஸோ பெரிய கிளாஸ் மாணவர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க? ப்ளே கிரவுண்டில் இருக்கிறாங்க. சின்ன கிளாஸ் மாணவங்களாம் எங்கே இருக்கிறாங்க? கிளாஸ் ரூமில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள். அத்துல்லாபு அப்படிங்கிறது முபுத்ததா, அல் கிபாரு அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்குது. எதுக்கு? துல்லாபுக்கு நாத்தா வந்திருக்குது. ஃபில் மலு அபி அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூரு ஹபர், ஷிபுஹு ஜும்லாவாக வந்திருக்குது. வாவுங்கிறது அத்துஃபு, மறுபடியும் அத்துல்லாபு அப்படிங்கிறது முபுத்ததா, அஸ்ஸிகாரு அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்குது. ஃபில் ஃபஸ்லி அப்படிங்கிறது ஹபரு, ஜாரு மஜ்ரூரு, ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது. சரிங்களாம்மா? ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள். ஹாஉலா இல் ஃபித்தியத்து. ஹாஉலா இல் ஃபித்தியத்து இஹ்வத்துன். சரிங்களா? அதாவது ஃபதா அப்படிங்கிறதுக்கான பன்மை தான் ஃபித்தியத்துன். ஆமாவா? அதாவது இளைஞர்கள். சரிங்களா? இஹ்வத்துன் அப்படின்னா என்ன? சகோதரர்கள். ஆமாவா? அஹுனுடைய பன்மை தான் இஹ்வத்துன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஉலாயி அப்படிங்கிறது தான் முபுத்ததா. அப்போ இந்த அல் ஃபித்தியத்து அப்படிங்கிறது என்னது? பதலுன்னா வந்திருக்குது. ஒரு இஸ்முல் இஷாராக்கு அப்புறம் உடனே அலிஃப்லாம் வச்ச ஒரு இஸ்மு வருது அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கும்? பதலுனா தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஹாவுலாய் எடுத்துகிட்டு கூட நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? இந்த இளைஞர்கள் சகோதரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர்கள் சகோதரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாம் தானே? ஸோ அப்போது ஒரு சப்ஸ்டியூட்டு தான், அந்த ஹாவுலாயிக்கு சப்ஸ்டியூட்டாக தான் அல் ஃபித்தியத்துங்கிறது வந்திருக்கு. அதனால தான் அதை பதலுன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது பதலுன் அப்படின்னா இஹ்வத்துன் அப்படிங்கிறது தான் ஹபர். சரிங்களாம்மா? புரியுதா? ஹாஉலா இல் ஃபித்தியத்து இஹ்வத்துன், இவர்கள் சகோதரர்கள். இந்த இளைஞர்கள் அந்த இவர்கள் யார்? இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தீஸ்
இளைஞர்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பாய்ஸ். தீஸ் பாய்ஸ் ஆர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களாம்மா? ஓகே, அடுத்தது என்ன ஒரு தகவல் சொல்கிறாங்க? அபூஹும், அவர்களுடைய தந்தை, இமாமு ஹாதல் மஸ்ஜிதி, இந்த பள்ளியினுடைய இமாம். சரிங்களா? நம்ம வந்து இந்த ஹாதா வராது. இமாமுல் மஸ்ஜிதி அப்படின்னா என்ன? பள்ளிவாசலுடைய இமாம் அப்படிங்கிறதோட முடிஞ்சிருச்சு. சுட்டி காமிச்சு இந்த பள்ளிவாசலுடைய இமாம்னு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்கிறது? இமாமு ஹாதல் மஸ்ஜிதி, இந்த பள்ளிவாசலுடைய இமாம், அவர்களுடைய தந்தை இந்த பள்ளிவாசலோட இமாமாக இருக்கிறாரு. ஸோ புரியுதுங்களா? அபூஹும் அப்படிங்கிறதுல அபு அப்படிங்கிறது தான் வந்து முபுத்ததா, வஹுவ முதாஃப், ஹும் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, இமாமு அப்படிங்கிறது தான் ஹபரு, ஹாதல் மஸ்ஜிதி, இந்த ஹாதாங்கிறது இஸ்முல் இஷாரா, அல் மஸ்ஜிதி அப்படிங்கிறது பதலுன்னா வந்திருக்கு. ஹாதாக்கு பதலுன்னா வந்திருக்குது. சரிங்களா? மஜ்ரூரா ஏன் இருக்குது அப்படின்னா முதாஃபிலை சாரி மஜ்ரூரா ஏன் இருக்குது? ஹர்ஃபுன் ஜர்ருக்கு பின்னாடி வர இஸ்மு எப்படி இருக்கணும்? மஜ்ரூரா தான் இருக்கணும். அந்த கண்டிஷன்னால் மஜ்ரூரா இருக்குது. ஹாதா எல்லா இடத்துலையும் ஹாதாவாக தான் இருக்கும். ஸோ அதை மாற்ற முடியாது. அது ஈவன் மஜ்ரூரான இடத்துல ஹாதா வந்திருந்தாலும் ஹாதாவாக தான் இருக்கும். ஆமாம் தானே? ஸோ அதனால தான் ஹாதாங்கிறது வந்து மனூத்து, அதுக்கு அதோடைய சப்ஸ்டியூட் தானே மஸ்ஜிது. ஸோ அதனால தான் ஹாதா எப்படி இருக்குதோ அதே மாதிரி அதுவும் வந்திருக்குது. ஹாதாங்கிறது மஜ்ரூரான பிளேஸில் இருக்குது. அதனால தான் பக்கத்தில் இருக்கிற மஸ்ஜிதும் மஜ்ரூராகவே இருக்குது. சரிங்களா? ஸோ இமாமு ஹாதல் மஸ்ஜிதி. சரிங்களா? ஹாதாக்கு பதலுனா தான் மஸ்ஜிது வந்திருக்குது. இந்த பள்ளிவாசலுடைய இமாம், அவர்களுடைய தந்தை இந்த பள்ளிவாசலுடைய இமாம். தேர் ஃபாதர் இஸ் த இமாம் ஆஃப் திஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புரியுதுங்களாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாஉலாயிர் ரிஜாலு, இந்த மனிதர்கள், ஃபல்லாஹூன மின் கரியதி. கரியத்தி அப்படின்னா ஒன்றும் இல்லை. கரியத்துன் அப்படின்னா கிராமம்னு அர்த்தம். சரிங்களா? வில்லேஜ். சரிங்களா? கரியத்தி அப்படின்னா என்னுடைய கிராமத்திலிருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த விவசாயிகள் என்னுடைய கிராமத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள். ஹாஉலாயிர் ரிஜாலு, ஹாவுலாயி அப்படிங்கிறது முபுத்ததா, ரிஜாலு அப்படிங்கிறது பதலுன். ஹாவுலாயிக்கு பதலுன்னா வந்திருக்குது. ஃபல்லாஹூன அப்படிங்கிறது தான் ஹபர், மின்னுங்கிறது ஜாரு, கரியத்தி அப்படிங்கிறதுல கரியத்தி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹியாக வந்திருக்குது. சரிங்களா? அதில் கரியத்து அப்படிங்கிறது மஜ்ரூரு ப்ளஸ் வஹுவ முதாஃபாவும் இருக்குது. யா முதாஃப் இலைஹி முத்தகல்லிமுடைய யா. இவர்கள் என்னுடைய கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட், அடுத்தது பாருங்கள். ஐனத்துல்லாபுல் ஜதீது, புதிய மாணவர்கள் எங்கே? ஹரஜு, வெளியேறிட்டாங்களா? அவங்கெல்லாம் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். நாம், எஸ், ஆமாம். ஹரஜு, அவர்கள் வெளியேறி விட்டார்கள். இன்னும் வஹபு, இன்னும் அவர்கள் சென்று விட்டார்கள். இலல் மக்தபதி, லைப்ரரியின் பக்கம், நூலகத்திற்கு சென்று விட்டார்கள். ஆம், அவர்கள் வெளியேறி நூலகத்திற்கு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே நாம் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஹர்ஃபுல் ஜவாபு. இந்த ஜும்லா வந்து ஒரு ஜும்லா ஃபியலியா. சரிங்களா? ஹரஜு அப்படிங்கிறது ஃபியலு. ஃபியலு என்ன தமீர் மறைஞ்சிருக்குது? ஹும் அப்படிங்கிற ஃபாயிலான தமீர் மறைஞ்சிருக்குது. வாவுங்கிறது அத்துஃபு. அகெயின் தஹபு, எப்படி முபுத்ததால் நம்ம வந்து 2 இஸ்மு 3 இஸ்மு நம்ம சேர்த்துக்குவோமோ அது மாதிரி ஜும்லா ஃபியலியாவிலையும் இது போல் வார்த்தைகளை நாம் அத்துஃபு போட்டு இணைச்சிக்கலாம். சரிங்களா? தஹபு அப்படிங்கிறதும் ஒரு ஃபியலு தான். ஆனால் இது என்ன சொல்கிறோம்? மாத்தூஃபுன் அலா ஹரஜு, ஹரஜுக்கு மற்றுமா வந்திருக்கிற ஒரு ஃபியலு. சரிங்களா? இலல் மக்தபதி, லைப்ரரியின் பக்கம், நூலகத்திற்கு, வென்ட் டு த லைப்ரரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தே லெஃப்ட் அண்ட் வென்ட் டு த லைப்ரரி. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். ஹாஉலா இல் அத்பாஉ முஸ்லிமூன. அத்பாஉ அப்படின்னா என்ன?
டாக்டர்கள், மருத்துவர்கள். சரி, தபீபுன் அப்படின்னா மருத்துவர், அத்பாஉ அப்படின்னா என்னது, மருத்துவர்கள் பன்மையில் சொல்கிறது. சரிங்களா? இவர்கள் மூமினான முஸ்லீமான மருத்துவர்களா, இவங்கெல்லாம் முஸ்லீம் டாக்டர்ஸா, இந்த டாக்டர்ஸ்லாம் முஸ்லீமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், நாம். எஸ், ஹும் முஸ்லிமூன, அவர்கள் முஸ்லிம்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அப்படிங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, ஹும்முங்கிறது முபுத்ததா, முஸ்லிமூன அப்படிங்கிறது ஹபராக இருக்குது, ஜம்முவாக இருக்குது. சரிங்களா? ஒருமையில் இல்லாமல் பன்மையில் இருக்குது. சரியாம்மா? இப்போ லாஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். லீ அபுனாஉ சிகாருன். லீ அபுனாஉ சிகாருன், எனக்கு சிறிய மகன்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லீ அப்படிங்கிறது என்னது, ஜாரு மஜ்ரூர், ஆனால் அது வந்து முபுத்ததாவாக வர வாய்ப்பு கிடையாது. அப்போ இது ஹபரு. எப்படி சொல்லணும், ஹபர் முகத்தம், முன்னாடி வந்த ஹபர். அப்போ அபுனாவுங்கிறது என்னது, அதுதான் முபுத்ததா. சிகாருன் அப்படிங்கிறது நாத்தான் வந்திருக்குது. சரிங்களா? அபுனாவு பன்மையாக இருக்கிறதுனால சிகாருன் அப்படிங்கிறதும் பன்மையாக இருக்குது. சரியாம்மா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பாதுஹும் ஃபில் மதுரசத்தில் இபுத்திதாயியத்தி. சரிங்களா? அப்படின்னா என்ன தெரியுமா? அப்படின்னா என்னென்னா பிரைமரி ஸ்கூல், ஆரம்ப பள்ளி. சரிங்களா? ஆரம்ப பள்ளியில் இருக்கிறாங்க. அவங்களில் சிலர் ஆரம்ப பள்ளியில் இருக்கிறாங்க. அதாவது எனக்கு சிறிய மகன்கள் இருக்கிறாங்க, அவங்களில் சிலர் ஆரம்ப பள்ளியில் இருக்கிறாங்க. இன்னும் பாதுஹும், இன்னும் அவர்களில் சிலர் ஃபில் மதுரசத்தில் முத்தவஸ்ஸிதத்தி. சரிங்களா? அதாவது ஃபில் மதுரசத்தில் முத்தவஸ்ஸிதத்தி, நடுநிலை பள்ளியில் இருக்கிறார்கள். ஒரு சிலர் ஆரம்ப பள்ளியில் இருக்கிறாங்க, பிரைமரி ஸ்கூலில் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் நடுநிலை பள்ளி, அதாவது செகண்டரி ஸ்கூலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? புரியுதா? லீ அபுனாஉ சிகாருன், எனக்கு சிறிய மகன்கள் இருக்கிறார்கள். லீங்கிறது ஹபர் முகத்தம், அபுனாவுங்கிறது முபுத்ததா முஅக்கர், சிகாருன் அப்படிங்கிறது தான் வந்து நாத்தா வந்திருக்குது. சரியாம்மா? அடுத்தது பாருங்கள். பாதுஹும் ஃபில் மதுரசத்தில் இபுத்திதாயியத்தி, அந்த யாக்கு மேலே ஷத்தா இருக்குது. சரிங்களா? இபுத்திதாயியத்தி, அவர்களில் சிலர் ஆரம்ப பள்ளியில் இருக்கிறார்கள். பாதுஹும் ஃபில் மதுரசத்தில் முத்தவஸ்ஸிதத்தி, இன்னும் அவர்களில் சிலர் நடுநிலை பள்ளியில் இருக்கிறார்கள். சரிங்களா? ஸோ பாதுஹும் அப்படிங்கிறது முதாஃப் முதாஃபிலஹி, பாது அப்படிங்கிறது தான் முபுத்ததா, வஹுவ முதாஃப், ஹும்முங்கிறது முதாஃபிலஹி, ஃபில் மதுரசத்தி அப்படிங்கிறதுல ஃபீங்கிறது ஜாரு, அல் மதுரசத்தி அப்படிங்கிறது ஹர்ஃபுன் இது மஜ்ரூரு, ஃபில் மதுரசத்தி அப்படிங்கிறது தான் ஹபரு. அப்போ அல் இபுத்திதாயியத்தி அப்படிங்கிறது என்னது, நாத்தான் வந்திருக்குது. சரிங்களா? சேம் அதே தர்கீப் தான் அடுத்த ஜும்லாவுக்கும். வாவுங்கிறது அத்துஃபு, பாதுங்கிறது முபுத்ததா, வஹுவ முதாஃப், ஹும்முங்கிறது முதாஃப் இலைஹி, ஃபில் மதுரசத்தி அப்படிங்கிறது ஹபரு ஷிபுஹு ஜும்லா, ஜாருன் வ மஜ்ரூருன், அல் முத்தவஸ்ஸிதத்தி அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்குது. சரிங்களாம்மா? புரியுதா? அல்ஹம்துலில்லா. இதுதான் 5th தம்ரீனு. நமக்கு வாசிக்க தெரியுதா, பொருள் வைக்க தெரியுதா, கரெக்டாக ஹரக்கட்ஸ் போட தெரியுதா, தர்கீப் வைக்க தெரியுதா அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸசைஸோட ஃபுல் அல்டிமேட் கோல். சரிங்களா? அல்ஹம்துலில்லா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கடைசி தம்ரீன், அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டுடைய கடைசி தம்ரீன் இது, 6வது தம்ரீன் பாருங்கள். குத்துப், நீ எழுது. ஜமஅல் கலிமாத்தல் ஆத்தியத்தை, பின்வரும் களிமாக்களை என்ன பண்ணணும், ஜம்முனா என்ன, பன்மையில் எழுதணும். ஒருமையில் தந்துருக்குறாங்க, அதை நீங்கள் பன்மையில் எழுதணும். எழுதலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். கபீருன், பன்மை என்ன, கிபாருன். முஸ்லிமுன், பன்மை என்ன, முஸ்லிமூன. அடுத்து ரஜுலுன், பன்மை ரிஜாலுன், மனிதர்கள். அடுத்து இப்னுன், மகன். அப்போ மகன்களுக்கு அபுனாஉ. சரிங்களா? அபுனாஉ, மகன்கள். நெக்ஸ்ட்டு தைஃபுன், விருந்தாளி. துயூஃபுன், விருந்தாளிகள். ஃபதா அப்படின்னா இளைஞன்.
ஃபித்தியத்து அப்படின்னா இளைஞர்கள். சரிங்களா? ஹாஜுன் அப்படின்னா ஹஜ்ஜு செய்தவர். ஹுஜ்ஜாஜுன் ஹஜ்ஜு செய்தவர்கள். அஹுன் சகோதரர். இஹ்வத்துன் சகோதரர்கள். சரியாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சகீருன் சிறியவர். சிகாருன் சிறியவர்கள். தவீலுன் பெரியவர், அதாவது நெட்டையானவர். திவாலுன் நெட்டையானவர்கள். கனியுன் அப்படின்னா பணக்காரர். அக்னியாஉ பணக்காரர்கள். லாஸ்ட்டு பாருங்கள், ஃபக்கீருன் ஏழை. ஃபுக்கராஉ ஏழைகள். சரிங்களா? புரியுதுங்களாம்மா? ஓகே, இப்போ லாஸ்ட் பாக்ஸு நியூ வேர்ட்ஸ். அல் கலிமாத்துல் ஜதீதத்து நியூ வேர்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். அல் ஹக்லு. அல் ஹக்லு அப்படின்னா என்ன சொன்ன நாம? ஹுக்கூலுன்னு நம்ம என்ன படித்தோம்? இதோடைய பன்மை படித்தோம். அல் ஹக்லுனா என்ன? ஃபீல்டு, விவசாயம் பண்ணுற நிலம், வயல்வெளி. சரிங்களா? ஹக்குலு அல் ஹக்குலு அப்படின்னா வயல்வெளி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதோடைய பன்மை கொடுத்துருக்காங்க. ஜீம்னு போட்டிருக்காங்களா, அது ஒன்றும் இல்லை, ஜம். அதோடைய பன்மை ஹுக்கூலுன். அடுத்து பாருங்கள், அன்னாசு மனிதர்கள். அல் கரியத்து அப்படின்னா என்ன? கிராமம், வில்லேஜ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தைஃபு அப்படின்னா கெஸ்ட், விருந்தாளி. ஷைஹு அப்படின்னா என்ன? ஒரு அறிஞர், ஸ்காலர், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கிரேட் பர்சன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஷெய்ஹு அப்படின்றதுக்கான அர்த்தம். அடுத்து பாருங்கள், அல் மத்அமு அப்படின்னா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட். சரிங்களா? அடுத்தது உணவகம் அப்படிங்கிறதுக்கு தான் மத்அமு அப்படின்னு சொல்லுவாங்க, மத்அமுன். சரியா? லாஸ்ட் ஒன் பாருங்கள், அல் மதுரசத்துல் இப்திதாயியத்து. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம்ப பள்ளி அப்படின்னு அர்த்தம், ப்ரைமரி ஸ்கூல். அல் மதுரசத்துல் இப்திதாயியத்து தாயியத்து. சரிங்களா? அந்த யாக்கு மேலே ஷத்து வரணும். சரியாம்மா? ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அந்த இடத்துல. ஓகேவா? ஆரம்ப பள்ளி, ப்ரைமரி ஸ்கூல். சரிங்களா? புரியுதுங்களா? அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சிட்டோம், பாகம் 1 முடிச்சிட்டோம். இன்னும் நெக்ஸ்ட்டு பார்ட் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனில் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களாம்மா? இதோட நம்ம இந்த செஷனை வந்து முடிச்சிடலாம். டிலே பண்ணதுக்கு ரொம்ப சாரி. இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட கண்டினியூஷன் தான் அடுத்த பார்ட் இருக்கும். ஸோ அதனால் இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கம்மா இன்ஷா அல்லாஹ். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.